அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். சிரிச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும் இந்த பதிவை. காரணம் என்னென்னா, யானை படுத்திருந்ததுன்னா அது மேலே எல்லாம் உயிரினங்களும் மேலே விளையாடுமா. ஆனால் அதே யானை எந்திரிச்சிச்சின்னா எல்லாம் ஓடிடுமா. அதுபோல் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்குது. யானை என்பது நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உயிரினங்கள் என்பது வாயை மட்டுமே விற்று பிழைக்கும் சில பேர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் சவுக்கு சங்கர். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்யனன்றி கொன்றார் மகற்கு. எனக்கு எப்படி இதை வள்ளுவர் அவ்வளோ சிந்திச்சு எழுதி வச்சுட்டு போனாருன்னு தெரியல உண்மையிலே. அப்படி பெரிய மகான்கள்லாம் வாழ்ந்த இடத்துல இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. வடிவேலு சொல்கிற மாதிரி அது அந்த வாய் இது வேறு வாய் அப்படிங்கிற மாதிரி தான் சவுக்கு சங்கருடைய போக்கு இருக்கிறது. எந்த காலத்தில் பேசிகிட்டு இருக்கார் சவுக்கு சங்கர்? இப்போ எல்லாம் ஊடகங்கள் வந்துருச்சு, எல்லாத்துலேயும் வீடியோ இருக்குது. நீங்கள் என்னென்ன பேசிகிட்ருக்கீங்க, ஏற்கனவே என்ன பேசியிருக்கீங்கிறது எல்லாமே ரெக்கார்டு இருக்குது. மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால் வார்த்தையை கவனமாக யூஸ் பண்ணி பேசுங்க. அதிமுக தொண்டர்களை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எந்த கொம்பனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறது, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா அப்படின்ட்டு அதை மக்கள் சொல்லட்டும். மக்களுக்கு தெரியும் எல்லாம். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் மக்களை நம்பியிருக்கிறோம், மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். ஒன்றிய கவுன்சிலரை நிற்க முடியாது, அதான் நிற்க முடியாது, இதான் நிற்க முடியாது, இதெல்லாம் தேவையில்லாத விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தொண்டர்கள் தான் இந்த கட்சியை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒரு தொண்டராக இருந்துதான் இந்த பொசிஷன் வந்திருக்கிறார். அவர் சாதாரண விவசாயிங்கிறதுக்காக அவரை எவ்வளோ கீழ்த்தரமாக மட்டமாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டம் தட்டுறீங்க. அவர் சாதாரணமாக வந்துடல. கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், முதலமைச்சர் படிப்படியாக வந்திருக்கிறார். இன்றைக்கி தூங்கிட்டு இருந்து முதலமைச்சர் ஆனவர் அவர் கிடையாது. அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நாவடக்கத்துடன் பேசுங்கள் சவுக்கு சங்கர் அவர்களே. தொண்டர்கள் எல்லோரும் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். நீங்கள் பேசுவதற்கு மறுப்பு பேச்சு எங்களுக்கும் பேச தெரியும். நாங்கள் எல்லாரும் புரட்சி தலைவர் வழியில் வந்தவர்கள். ஆகவே வார்த்தைகளை எந்த வார்த்தையை உபயோகித்தால் நன்றாக இருக்கும் என்பதை பார்த்து தான் நாங்கள் உபயோகிக்கும். ஆகவே தயவு கூர்ந்து கீழ்த்தரமான பேச்சுக்களை விடாதீர்கள். இது எங்களுடைய எல்லா தொண்டர்களுடைய எச்சரிக்கையாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அதிமுகவை எந்த கொம்பனாலும் கண்டிப்பாக அழிக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. இடைத்தேர்தலில் அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? திருச்சி கிழக்கு உட்பட 5 தொகுதியில் அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? அரசாங்கம் கவிழ்ந்து விடுமே என்கின்ற நிலையை நினைத்து தான் நீங்கள் இப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் சவுக்கு சங்கர் அவர்களே. ஒருபோதும் அது நடக்காது. அதை மக்கள் விடமாட்டார்கள். கண்டிப்பாக இந்த 5 தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதை உறுதியோடு கூறிக்கொள்கிறேன். நீங்கள் எங்கள் கட்சியை எவ்வளோ அவமானமாக சொல்கிறீர்களோ அவ்வளவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எங்களுக்கு யோசனை சொல்வதற்கு உங்களுக்கு
அருகதை இல்லை. நாங்கள் கட்சியை பார்த்து கொள்கிறோம். நாகரிகமான முறையில் விமர்சனம் செய்யுங்கள். புரட்சித் தலைவரே சொல்லியிருக்கிறார், என்னுடைய கட்சி தொண்டர்களை வைத்துத்தான் சொல்லியிருக்கிறார், இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே சமயத்தில் அம்மா அவர்களும் சொல்லியிருக்கார், 100 ஆண்டு காலமும் இந்த இயக்கம் வளரும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தயவு கூர்ந்து நாகரிகமான முறையில் விமர்சியுங்கள் என்பதை கூறிக்கொண்டு, நம்முடைய தொண்டர்கள் சோர்வடைய வேண்டாம். இன்னும் நிறைய விமர்சனங்கள் வரும். இடைத்தேர்தல் நெருங்க இன்னும் யாரெல்லாம் விட்டு பேச விடலாமோ அவங்கள எல்லாத்தையும் விட்டு பேச விடுவாங்க. இவங்க யார் நம்ம கட்சிக்குள்ளார் வந்து பூந்து வேலை செய்கிறதுக்கு? நம்மளெல்லாம் அண்ணன் தம்பிகள், நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். 3வது முறை நமது கட்சிக்குள் அனுமதிக்கக்கூடாது. அவர்கள் சொல்வதையும் நாம் கேட்கக்கூடாது. கேட்டு இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுவிட வேண்டும் என்பதை சொல்கிறேன். தைரியமாக இருங்கள், தன்னம்பிக்கையுடன் இருங்கள். கண்டிப்பாக இடைத்தேர்தலில் 5 தொகுதியிலும் நாம் வெற்றி பெறுவோம். இது உறுதி. எம்ஜிஆருடைய ஆன்மாவும் புரட்சித் தலைவர் நம்முடைய ஆன்மாவும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலான இறைவன் சக்தி இருக்கிறது. இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அட்டுழியங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக இறங்கி வந்து காப்பாற்றுவார். கண்டிப்பாக நாம் இயக்கம் வெற்றி பெறும். வாழ்க புரட்சித் தலைவர் புகழ், வாழ்க அம்மாவின் புகழ், வளர்க அண்ணன் எடப்பாடியாரின் தொண்டு. நாளை நமதே, இந்த நாடும் நமதே. விரைவில் இடைத்தேர்தல் மட்டுமல்லாமல் பொது தேர்தலை நாம் சந்திப்போம். கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விரைவில் ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியோடு கூறுகிறேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் எல்லோரும் மன்னித்து விடுவோம். நல்ல பதிவாக இருந்தால் பகிரவும். ஏதாவது பேச வேண்டுமென்றால் வீடியோவில் பேசுங்கள், வீடியோவில் பதிவிடுங்கள். சமூக ஊடகங்கள் நிறையாக வந்துவிட்டது. அதனால் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். நல்ல கருத்துக்களை நாகரீகத்துடன், மற்றவர்கள் இல்லாமல் நாகரீகத்துடன் பதிவிடுங்கள். இதுவே எனது வேண்டுகோள். மீண்டும் ஒரு முறை புரட்சித் தலைவர் புகழ்வாழ்க, புரட்சித் தலைவர் அம்மா புகழ்வாக, அண்ணன் எடப்பாடியாரின் வெற்றி பெற தொடரட்டும். நன்றி, வணக்கம்.